மரபணு பொறியியல் மனித குலத்தின் எதிர்காலத்திற்கு மிகுந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. நம்முடைய மரபணுக்களை மாற்றி வடிவமைத்து நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கிறார்கள். டேவிட் சிங்க்ளேர் ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியின் பிரபல மரபியலாளர் ஆவார். இளமையின் நீரூற்று எனப்படும் அதிசயமயமான மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். ஆனால் நம்முடைய இயல்பில் எவ்வளவு தகுதி தாங்க முடியுமா? நம் வாழ்க்கையில் எதுவும் முற்றிலும் இயற்கையாக இல்லை. ஒருவேளை நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் மட்டுமே இயற்கையானது, மற்ற அனைத்தும் மனிதனால் வடிவமைக்கப்பட்டவை. நோய்களை சமாளிப்பதும் முதுமையை எதிர்கொள்வதும் மனிதர்களின் இயல்பு. துயரமும் பலவீனத்தையும் இயற்கையானதாக ஏற்க நாம் தயாராக இல்லை. நோய்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம், முதுமைக்கும் அது பொருந்தும். முதல் ஹோமோ சாபியன்ஸ் பூமியில் நடந்த காலத்திலிருந்தே மனித குலம் அதன் கண்டுபிடிப்புகளால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வேட்டையாடுபவர்களிலிருந்து விவசாயிகளாகவும் தொழில்துறையாளர்களாகவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களாகவும் நாம் மாறிவிட்டோம். இந்த மாற்றங்கள் மனித குலத்தின் வளர்ச்சியை துரிதமாக்கினாலும் நாம் அதில் நின்றுவிடவில்லை. இப்போது உயிரியல் தொழில்நுட்பம் மனித குலத்தை புதிய யுகத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நம் உடலில் 2 முக்கியமான தகவல் நிலைகள் உள்ளன: மரபணு மற்றும் எபிஜெனடிக். எபிஜெனடிக் என்பது மரபணு தகவல்களின் செயல்பாடுகளை நிர்வகிக்கிறது. எல்லா உயிரணுக்களும் ஒரே மரபணு தொகுப்பை பெற்றிருந்தாலும் அவற்றின் செயல்பாடு மாறுபடுகிறது. எபிஜெனோமின் செயல்பாடு பிற உயிரணுக்களாக மாறும் செயல்முறைக்கு முக்கியமானது. மரபணுக்களின் இந்த மாற்றங்களே முதுமைக்கு காரணமாக இருக்கலாம். நம் எபிஜெனோமிக் தகவல்களை பராமரிக்காததால் முதுமை செயல்பாடுகள் தகைவீனமாக மாறுகின்றன. இந்த குழப்பத்தை மெதுவாக்கலாமா? கணினியைப் போல நமது உடலை மீட்டமைக்க முடியுமா? அந்த அமைப்பை மீட்டெடுக்கவும் அல்லது மாற்றவும் எபிஜெனோமிக் தகவல்களுக்கான பாதுகாப்பு வழிகளை நம்மால் உருவாக்க முடியுமா? அது சாத்தியமே என்று நம்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளில் புதிய மரபணு எடிட்டிங் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளன. இவை முன்பை விட மிகவும் வேகமாகவும் எளிதாகவும் உள்ளன. மரபணு எடிட்டிங் துறையில் புதுப்பிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வெளிவருகின்றன. நிபுணர்கள் இது மாபெரும் வளர்ச்சி தரும் என்று எதிர்பார்க்கின்றனர். பல விஞ்ஞானிகள் மரபணு பொறியியல் நமது பரிணாம வளர்ச்சியின் எதிர்காலம் என்று கருதுகிறார்கள். தசை வளர்ச்சி அல்லது கண் நிறம் போன்ற விருப்ப பண்புகளை வடிவமைக்க இது வாய்ப்புகளை வழங்குகிறது. அடிப்படையில் எல்லாம் சாத்தியமாகிறது. ஜெனிபர் டவுட்னா CRISPR மரபணு எடிட்டிங் துறையில் முன்னோடி மற்றும் 2020ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர். எந்த மரபணுவிலும் அடிப்படையான மாற்றங்களை செய்யும் காலம் நெருங்குகிறது என்று அவர் நம்புகிறார். நமக்கு தெரிந்த ஒவ்வொரு உயிரினத்திலும் நியூக்ளிக் அமிலங்கள் உள்ளன. அவை மரபணு தகவல்களை குறியாக்கம் செய்கின்றன. அதில் முக்கியமானது DNA. இது உயிரியலின் பல துறைகளிலும் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பமாக உள்ளது. உறுப்பு நன்கொடையாளர்களுக்காக பன்றிகளின் DNA மாற்றங்களை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகின்றனர். முதல் பணி பன்றிகளின் DNAவில் உள்ள வைரஸ்களை அகற்றுவது. இதனால் அந்த உறுப்புகள் மூலம் மனிதர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்படும். இரண்டாவது பணி உறுப்புகளை மனித உடலுக்கேற்ப மாற்றுவது, நோய் எதிர்ப்பு சிக்கல்களை குறைக்க. இந்த முயற்சிகள் ஆய்வகங்களிலும் பல நிறுவனங்களிலும் நடைமுறையில் உள்ளன. இது மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உற்சாகத்தை உருவாக்குகிறது. உறுப்பு நன்கொடை பற்றாக்குறையை சமாளிக்க இது ஒரு தீர்வாக இருக்கும். மரபணு மாற்றங்கள் தடகள செயல்திறனையும் பாதிக்கலாம். சிறந்த செயல்திறனை ஏற்படுத்த சில மரபணுக்களை மாற்றும் வாய்ப்புகள் உருவாகின்றன. இதற்காக மரபணு ஊக்க மருந்து பயன்படுத்தப்படுகிறது. மரபணு சிகிச்சையைப் போலவே சேதமடைந்த மரபணுகளை சரி செய்வதற்காக DNA சேர்க்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் தடகள திறனை மேம்படுத்துவது முக்கிய நோக்கமாக இருக்கும். எலிகளில் நீண்டகால ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம்
மனிதர்களுக்கும் விரைவில் பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதற்கான அபாயங்கள் இருந்தாலும் இந்த மாற்றங்கள் நம்மை வேகமாகவும் தசைகள் வலிமையுடனும் எதிர்வினை நேரத்தை கூடுதலாகவும் உருவாக்கும். மரபணு சிகிச்சையின் எழுச்சி நினைவகத்தை மேம்படுத்துவது அல்லது நுண்ணறிவு போன்ற மனப்பண்புகளில் முன்னேற்றம் காண சாத்தியமாக இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் உற்சாகத்தை அளிக்கின்றன. ஆனால் மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை யதார்த்தமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று டாக்டர் சின்க்ளேர் எச்சரிக்கிறார். மனித மரபணு பொறியியல் தொடர்பான நெறிமுறை கவலைகள் உள்ளன. ஆனாலும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சிக்கின்றனர். டாக்டர் ஜார்ஜ் சர்ச் ஹார்வர்டு மற்றும் MITயில் சுகாதார அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் பேராசிரியராக உள்ளார். மரபணு பொறியியல் காரணமாக அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்புகிறார். அனைத்து பயன்பாடுகளையும் பொறுத்தவரை உறுப்புகளை மாற்றும் திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை என்று அவர் கூறுகிறார். இந்த துறையில் மிகவும் அதிகமான தேவை உள்ளது. மலேரியாவை ஒழிக்கவும், பிறகு வளர்ச்சியடைந்த நாடுகளில் முதுமையை எதிர்கொள்ளவும் இந்த முறைகள் உதவும். முதுமையின் காரணமாக ஏற்படும் நோய்களை குறைப்பது எதிர்கால சவால்களில் ஒன்றாகும். இதை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். அனைத்து பெரிய பொருளாதார சவால்களையும் கையாள முடிந்தால் சூப்பர் எரிமலைகள், சிறுகோள்களை தவிர்க்கவும், கிரகத்திற்கு புறம்பாக வாழ்க்கையை பாதுகாக்கவும் கூடுதல் மூலதனத்தை செலுத்தலாம். இதற்கும் மரபணு பொறியியலால் தீர்வுகள் உள்ளன. மரபணு பொறியியல் வளர்ச்சியுடன் தவறான பயன்பாட்டால் வரும் அபாயங்கள் மற்றும் நீண்ட ஆயுள் போன்ற ஆசைகளை சமநிலைப்படுத்துவது குறித்து நெறிமுறை பிரச்சினைகள் எழுந்துள்ளன. எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக விஞ்ஞானிகளுக்கும் மனித சமூகத்திற்கும் தார்மீக பொறுப்புகள் உள்ளன. இது மனித முன்னேற்றத்திற்கான வாய்ப்பா அல்லது பேரழிவுக்கான ஆரம்பமா? இந்த கேள்விகளை இனி புறக்கணிக்க முடியாத கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். CRISPR ஒன்று போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மனித மரபணு பொறியியலுக்கான புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றன. அதே நேரத்தில் சில அபாயங்களை பற்றிய எச்சரிக்கைகளும் உள்ளன. ஆரம்பத்தில் இந்த பயன்பாடுகள் மருத்துவ தேவைகளை மட்டுமே நிறைவேற்றும் என்று நம்பப்படுகிறது. பொருத்தமான வழிகாட்டு நெறிமுறைகளை நிறுவுவதற்கான அடிப்படைகளை நன்கு ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நெறிமுறைகளை மீறுவதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதை சரியாக கட்டுப்படுத்துவது எப்போதும் சவாலாகவே இருக்கும். இப்போது அறிவியல் உலகளாவியமாக செயல்படுகிறது. உலகளாவிய ஒழுங்குமுறைகளை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது மிகுந்த சிக்கலானது. ஆனால் சிக்கல்களை சமாளிக்க தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை திட்டமிடுவது அவசியமாகும். மரபணு சிகிச்சைகள் சமீபத்திய ஆண்டுகளில் மிகுந்த முன்னேற்றம் கண்டுள்ளன. ஆனால் இவை இன்னும் நெறிமுறை சிக்கல்களில் சிக்கியுள்ளன. எந்த புதிய தொழில்நுட்பத்தையும் போலவே விஞ்ஞானிகள் இதற்கும் எச்சரிக்கையாக அணுகுகிறார்கள். நமது மரபணு குறியீட்டை மாற்றத் தொடங்கினால் அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை யாராலும் கணிக்க முடியாது. மரபணு ரீதியாக மனிதர்களை மேம்படுத்த முடிந்தால் தார்மீக அக்கறைகள் காரணமாக நாம் அதை தடுக்க வேண்டுமா? இத்தகைய சாத்தியக்கூறுகளை சிந்திக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் அறிவியல் மற்றும் மருத்துவத்தின் அடித்தளங்களில் நெறிமுறை சிக்கல்கள் எழுகின்றன. இன்று வரை மரபணு சிகிச்சைகள் மிக குறைந்த காலத்திற்கு மட்டுமே பயன்படுகின்றன. அதுவும் உயிரிழப்பை தவிர்க்க முயலும் சில நோயாளிகளுக்காக மட்டுமே. நிரந்தர மாற்றங்களை ஏற்படுத்தும் சீரற்ற திருத்தங்களின் ஆபத்தை மனதில் கொண்டு மனித மரபணு பொறியியலில் மிகுந்த கவனம் தேவை. பிற மரபணுக்களுடன் ஏற்படும் பரஸ்பர விளைவுகளின் தீவிரம் பற்றி நமக்கு பெரிய புரிதல் இன்னும் இல்லை. மனித மரபணு பொறியியல் மற்றும் இனப்பெருக்க தொழில்நுட்பங்களின் மூலம் மனித பண்புகள் மற்றும் திறன்களை மேம்படுத்துவது தொடர்ந்து சர்ச்சைக்குரியதுடன் தார்மீக விவாதங்களின் மையமாக உள்ளது. மனித மேம்பாடு மற்றும் மரபணு மாற்றத்தின் விளைவுகள் நெறிமுறை சிக்கல்களை உருவாக்குகின்றன. மரபணு விரிவாக்கத்திற்கான சமமற்ற அணுகல் அல்லது மரபணு ரீதியாக மேம்பட்டவர்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் இடையிலான இடைவெளி ஆகியவை முக்கிய நெறிமுறை அக்கறைகளாக உள்ளன. மரபணு மாற்றத்தின் வாய்ப்புகள் பல ஆபத்துக்களை மறைத்து நிற்கும் இருமுனை வாள் போன்றது. மரபணு பொறியியலை
பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவதற்கான சவால்களை முழுமையாக கணிக்க முடியாவிட்டாலும் அதன் வளர்ச்சி மனித குலத்தின் எதிர்காலத்தை ஆழமாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை.